இராணுவம் சிங்கத்தின் ராஜ்யம். பரந்த பச்சை காடும் உயரமான மரங்களும் பறவைகளின் குரலும். அந்த காட்டின் மத்தியில் ஒரு பொற்கோவில் போல் ஒரு குகை இருந்தது. அங்குதான் காட்டின் ராஜா அருமையான சிங்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்தாலே இந்த காடு முழுக்க அமைதி. பறவைகள் கூட ஒழுங்கா பறக்கும். ஒரு நாள் காற்று ரொம்ப குளிர சுரைமான் சிங்கம் ஒரு மிகப்பெரிய மரத்தின் கீழ் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய மூச்சு காற்று கூட கர்ஜனை போல இருக்கும். காடு இயற்கையாகவே அமைதியாய் இருந்தது. ஆனால் அந்த அமைதியான காற்றில் ஒரு சின்ன குட்டி எலி இருந்தது. அது குறும்புத்தனம் நிறைந்த எலி. அந்த எலி அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டே இருந்தது. அடடா, அதன் பெயர் என்னன்னு தெரியுமா? மிக்னு. சின்னதுதான், ஆனால் ரொம்ப கூர்மையான புத்தி. மரங்களுக்குள் ஓடி இலைகள் மேலே தாவி ஒருவர் போலவே விளையாடும். இன்று மிக்னு ஓடும் ஓட்டம் வேகம் அதிகரித்தது. அதன் கவனம் குறைந்தது. அது ஓட ஓட அறியாமையால் சிங்கத்தின் முன் சென்றது. பின் பெரிய சிங்கத்தின் கால்களில் மேல் ஏறிவிட்டது. சிங்கத்தின் தூக்கத்தில் குழப்பம். மிக்னு என்ற எலி சிங்கத்தின் வாயில் ஏறி அதன் முகத்தில் ஓடி அதன் கன்னத்தில் கூட பாய்ந்தது. சிங்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததா எதுவும் முதலில் தெரியவில்லை. ஆனால் எலியின் வால் சிங்கத்தின் மூக்கை தொட்டது. உடனே ஹச் என்று சிங்கம் தும்மியது. சிங்கம் பெரிய தும்மல் போட்டதும் முழு காடும் அதிர்ந்தது. மிக்னு நடுங்கி விட்டான். ஐயோ, நான் என்ன பண்ணிவிட்டேன் என்று ஓட முயன்றான். ஆனால் சிங்கம் ஒரு பெரிய காலால் டம் என்று அதன் முன்காலை தடுப்பாய் வைத்தது. சுரைமான் தனது பெரிய தலையை வளைத்து சின்ன எலியை நோக்கி பார்த்தான். ஏன் என் தூக்கத்தை கெடுத்தாய்? மிக்னு குரல் நடுங்கியது. அண்ணாச்சி, நான் தெரியாமல் தான் பார்த்தேன். நான் தெரியாமல் தான் வந்தேன். நான் குட்டி, கவனிக்கல. தயவு செய்து என்னை விடுங்க. அதனால் பயந்து கேட்டாலும் அது தன்னம்பிக்கை குறையாமல் சொன்னது. நான் ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்யலாமா என்று கேட்டது. சிங்கம் அதை கேட்டதும் ஹஹஹா என்று சிரித்தது. நீயா? என்ன உதவி? நான் காட்டுக்கே ராஜா. எனக்கு உதவி வேணுமா? ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு சின்ன அன்பு இருந்தது. சிங்கம் எலியை பார்த்து, சரி போ, போகும்போது பார்த்து போ, சரியா என்று சொன்னது. வேட்டைக்காரரின் வலை. இரவு பொழுது காட்டின் இருள் சூழ எல்லையில் கொடிய மனிதர்கள் வந்தார்கள். விலங்குகளை வெட்டி கொள்பவர்கள். அவர்கள் ஒரு பெரிய கனமான இரும்பு மற்றும் கயிறை கொண்டு வந்தார்கள். அதன் மேல் கொல்லப்படும் வலை போட்டார்கள். அடுத்த நாள் காலை சிங்கம் தனது எல்லையை சுற்றி பார்க்க கிளம்பியது. அப்பொழுது அறியாமையால் சிங்கம் அதை மாட்டிக்கொண்டது. சுரைமான் சிங்கம் முழு சக்தியையும் போராடினது. ஆனால் கயிர்கள் மிக வலிமையாக இருந்தது. ஆ ஆ, யாராவது இருக்கீங்களா? யாராவது உதவுங்கள்! அவன் கர்ச்சனையால் வெளியிட்ட ஒளி காடு முழுக்க அதிர்ந்தது. ஆனால் யாரும் வரவில்லை. எலியின் நம்பிக்கை மற்றும் மீட்பு. அவசர நிலையில் ஒரு சிறிய ஓசை, கிச் கிச் கீச் 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 என்று. நான் வந்துவிட்டேன். அது மிக்னுதான். அது சிங்கத்தின் குரலை தூரத்திலிருந்து கேட்டு ஓடி வந்தது. மிக்னு ஒரு நிமிடம் கூட வீணடிக்காமல் தன் பற்களால் கயிறுகளை கடிக்க ஆரம்பித்தான். கடிக்க ஆரம்பித்ததும் அந்த கயிறு மிகவும் உறுதியாகவும் வலிமையாகவும் இருந்தது. ஒவ்வொரு கடியிலும் ஒவ்வொரு நம்பிக்கை, ஒரு துணிவு,
அது சின்னது, ஆனால் அது செய்த வேலை பெரிது. தெரியுமா? மனம் வருந்தியது சிங்கம். Okay babies, bye bye.